ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சோளிங்கரில் வந்து யோக நரசிம்ம சுவாமி அமிர்தவல்லி சமேத யோக நரசிம்ம சுவாமியை இந்த மலை மேலே இருக்கிறது தான். இது வந்து ரோப் கார் சேவை தொடங்கியிருக்காங்க ரொம்ப நாளாக. ஒரு 3 மாதமாக ரோப் காரில் போயிட்டுருக்கோம் நம்ம. அதாவது இந்த இடத்துல ரோப் கார் வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல வெயிட் பண்ணணும், பயங்கர கூட்டமாக இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் போனீங்க அப்படின்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ணதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போவுமே 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் மேலே மலையிலேருந்து கீழே வரும்போதும் ஒரு 1 hour 1/2 hour நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த மலை மேலே தெரியக்கூடிய யோக நரசிம்ம சுவாமியை சேவிக்கிறதுக்காக தான் நம்ம சோளிங்கர் ராணிப்பேட்டை, அதாவது எப்படி போகணும் அப்படின்னா, வேலூரில் நீங்கள் இங்கேருந்து எங்கே இருந்தாலும் வேலூர் போயிடணும். வேலூர்லேருந்து சோளிங்கர் அப்படிங்கிறதுக்கு பஸ் இருக்குது, போகலாம். ட்ரெயின் எல்லாமே போகலாம். இந்த மாதிரி வந்து வேலூர்லேருந்து சோளிங்கர் ஸ்டாப்பில் ட்ரெயினில் இறங்கினோமா நம்ம அங்கேருந்து ஆட்டோவுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து மலைக்கு மேலே நம்ம போகணும். அங்கே மறுபடியும் ஆட்டோவுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. இந்த மாதிரி நரசிம்ம சுவாமி, யோக நரசிம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக ரோப் கார்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த நரசிம்மர் வந்து பார்த்திங்களா துவாபர யுகத்திலேயே, திரேதாயுகமும் துவாபர யுகத்திலேயே வந்துட்டார் அப்படின்னு அங்கே இருக்கிற அர்ச்சகர் சொல்கிறாங்க. ரிஷிகளுக்காக இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு. 108 திவ்ய தேசத்தில் இது ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில். திருக்கடிகை சோளிங்கர் யோக நரசிம்ம சுவாமி கோவில். நரசிம்மர் என்பது நாளை என்பது கிடையாது, அன்னைக்கு அப்போவே நடத்தி கொடுப்பார். பயங்கரமான ரொம்ப அருமையான கடவுள். 10 அவதாரத்திலேயே அழகான கடவுள் யார் என்றால் நரசிம்மர் அவதாரம் மட்டுமே அழகான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அது மாதிரி ரோப்பில் போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் 50, போகிறதுக்கு 50, வரத்துக்கு 50, 100 ரூபா வாங்கிக்கிறாங்க. போகும்போதும் 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கலாம், அங்கேருந்து வரும்போது 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 பேர் தான் இதனுடைய கெப்பாசிட்டி. 1000 பேர்த்துக்கு மேலே கண்டிப்பாக ஏற்ற மாட்டாங்க. அந்த 1000 பேருக்குள்ளே போயிட்டோமா நமக்கு சான்ஸ் இருக்குது. 1000 பேருக்கு மேலே போனால் அளவுல ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. இப்போ நம்ம போகும்போதே பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே போகிறதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க, மேலேருந்து கீழே வரதுக்கு லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1000 பேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, யாரும் வர முடியாது இதுக்கு மேலே, இனிமேல் நீங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இந்த நரசிம்மர் கோயிலுக்கு பார்த்தீங்களா, அதாவது 1306 படிக்கட்டு ஏறணும். இத்தனை ஆண்டு காலமாக எல்லாருமே படிக்கட்டு ஏறி போய் தான் நரசிம்மரை தரிசனம் செஞ்சாங்க. இப்போ வயதானவங்க முடியாதவங்களுக்காக ரோப் கார் சேவை செய்திருக்காங்க. இந்த கோவில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோக நரசிம்ம சுவாமி கோவில். மலைமேல் உள்ள கோவில். 1306 படிக்கட்டு ஏறணும். பயங்கரமான சக்தி வாய்ந்த நரசிம்ம பெருமான். கீழே வந்து பார்த்திங்களா குளம் இருக்குது, ஆஞ்சநேய பெருமான்லாம் இருப்பார் பக்கத்திலேயே. அந்த குளத்தில் குளித்துவிட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு படியேற வேண்டியது தான். 400 படிக்கட்டில் சின்னமலைன்னு சொல்லக்கூடிய யோக ஆஞ்சநேய சுவாமி. நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துருக்கலாம், ஆனால் யோக ஆஞ்சநேயரை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த சோளிங்கரில் இருக்கக்கூடிய யோக ஆஞ்சநேயர் கோவில் இங்கே மட்டும்தான் இருக்கார். யோகத்தை தரக்கூடியதுனால யோக நரசிம்மர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரோப்பில் வந்துக்கிட்டே இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எம்டியாக போகிறோம். இந்த போகிற வீடியோ, அந்த வியூ பாயிண்ட்டு எல்லாமே அற்புதமாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கே கண்கூடாக அற்புதமாக இருக்கும். பாருங்கள், ரோப் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், சும்மா பிரமிப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக, கண்களுக்கு இதமாக உள்ளது. அதனால் கண்டிப்பாக இந்த சோளிங்கருடைய கோவிலை வந்து ஒரு பக்தர்கள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவிடுறோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த சோளிங்கர் யோக நரசிம்ம சுவாமி கோவிலை போய் சேவிச்சுட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படும். திருப்பதி போகிறவங்க கூட அந்த கோவில் போய்ட்டு வரலாம். திருத்தணிக்கு பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்குது, யோக நரசிம்ம சுவாமி கோவில். நடக்க முடியாதவங்க, வயசானவங்களாம் ரோப் போட்டிருக்காங்க, ரோப்பில் கூட போகலாம். இல்லை நடந்தே போகலாம் அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய விருப்பம் கூட நடந்து போகலாம். அங்கே என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, நடந்து போகும்போது நீங்கள் ஒரு பேக் கூட மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. மங்கீஸ் வந்து இந்த கோவிலில் மட்டும்தான் அதிகம். ரெண்டாவது அராஜகம், மங்கிங்கிலேயே அராஜகமான மங்கினா இந்த சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய மங்கி மட்டும்தான். இந்த குரங்குங்கள்லாம் சேட்டை பயங்கரமாக பண்ணும், நம்மளை கடிக்க வரும், பேக்லாம் பிடுங்க வரும். பழம், தேங்காய், புஷ்பம், பூ எது கொண்டு போனாலும் பிடிங்கிடும். அப்படின்னா மீறி நம்ம அடிக்க போனோம் அப்படின்னா அது கடிக்க வரும். ரொம்ப ஆக்ரோஷமான மங்கீஸ்லாம் வந்து சோளிங்கரில் தான் இருக்கும். ஒரு பொருளை கூட நம்ம மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் பார்த்து பத்திரமா தான் எடுத்துகிட்டு போகணும் நடந்து போகிறவங்கெல்லாம். ரொம்ப சிறப்பான தரிசனம். சோளிங்கர் யோக நரசிம்ம சுவாமி கோவில். அனைவரும் தரிசனம் செய்யவும். திருக்கடிகை அப்படின்ட்டு பேர். வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த கோவிலில் அபிஷேகம் நடக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கட்டளை ரெடி பண்ணிக்கணும், கட்டளை வந்து நம்ம வாங்கிக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவிலை சுற்றி வந்துட்டுருக்குறோம். பிரதட்சணம் வரும். நம்ம வலது பக்கமாக பாருங்கள் எத்தனை மங்கி, இதெல்லாம் கம்மி, படிக்கட்டெலாம் பயங்கரமான மங்கீஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோவிலுடைய வெளிப்பகுதி. வெளியில் வந்து பிரதட்சணமாக நம்ம வந்துட்டுருக்கோம். கொடிமரம், பலிபீடம் எல்லாத்தையும் தரிசனம் செய்கிறோம். இந்த இடத்துல தான் தீபம் வைக்கிறதுக்கு நம்ம தீபம் வச்சு இங்கே தான் விழுந்து வணங்கி சேவிக்கணும். எல்லோரும் இந்த இடத்துல தான் தீபம் வைப்பா. அதனால் முடிஞ்சால் எல்லோரும் சோளிங்கர் யோக நரசிம்ம சுவாமி கோவில் போய் தரிசனம் செய்துட்டு வாருங்கள்.
வாழ்க்கையில் ஒரு முறையாவது யோக நரசிம்மரை சேவிக்க வேண்டும் என்பது புராணங்களும் கூறுகின்றன. அப்பப்போ வந்து கூட்டம் இல்லை அப்படின்னா பூட்டிடுவாங்க கோவிலை. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்தால் தான் கோயில் திறப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க அதாவது ஒரு 10 பேர் 20 பேராவது இருக்கணும், அப்போ தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஒருத்தர் 2 பேர்லாம் இருந்தால் திறக்க மாட்டாங்க, கோயிலை வந்து பூட்டி வச்சுருவாங்க. இங்கே வந்து பிரசாதம் 20 ரூபா, புளியோதரை, அந்த வடை வந்து 40 ரூபா, இந்த மாதிரி தயிர் சாதம் 20 ரூபா. அங்கே வந்து மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது கோவிலுக்குள்ளே. யாருக்காவது உடம்பு முடியல, ரொம்ப ஆக்சிஜன் காற்று விடுற சிரமமாக இருக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னா இங்கே போய் நம்ம மருத்துவ உதவி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டும் அங்கே வச்சுருக்காங்க மருத்துவம். அதனால் முடிஞ்சால் எல்லோரும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த ஆலயத்தில் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரோப் சேவை அதை விட அருமையாக இருக்குது. பழனிலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இங்கே வந்து பக்கத்துலேயே நமக்கு வந்து ரோப் கார் இருக்குது. ரொம்ப வெயிட் பண்ண தேவையும் இல்லை நம்ம. ஆனால் பழனியில் போனீங்கன்னா பயங்கரமான முறையில் கூட்டம் இருக்கும். வெயிட் பண்ணி